வீடு கட்டுமான பணியில் ரொம்ப அழகான ஒரு வேலை இந்த நாட்டில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். சில இடத்துல வீடு ரோடோட அமுங்கிருச்சு. அப்போ ஒரு டெக்னிக் இருக்குதான், அந்த வீட்டில் தோண்டி ஃபுல்லாக சுற்றி அந்த செவரில் ஜாக்கி மாதிரி வைப்பாங்க. ஜாக்கி வச்சு வீடை தூக்கிடுவாங்க. ஒரு அடி தூக்குனதுக்கப்புறம் அதை செங்கல் போட்டு கட்டுவாங்களாம். திரும்பி அந்த ஜாக்கி இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இப்படி 1 அடி 2 அடி 3 அடி ரோடு உயரத்துக்கு மேலே வரைக்கும் வீட்டை என்ன செய்கிறாங்க, தூக்கிடுறாங்க. வாழ்க்கையில் என்ன நிலைமையில இருந்தாலும் அஸ்திபாரத்தை சரிப்படுத்த ஒரு கட்டுமான பணியிலே செய்ய முடியும் என்றால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அசைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில அடிப்படை சில அஸ்திபாரத்தை இன்னைக்கு கர்த்தர் சரிப்படுத்துவாராக. வாழ்க்கையில பிரச்சனைக்கு மூல காரணத்தை பார்த்தீங்கன்னா, சில அஸ்திபாரம் சரியில்லை, சில தகாத ஆசைகளுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம், தேவையில்லாத தொடர்புகள் நட்புகளுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம். இந்த அடிப்படை பரிசுத்தம் இல்லாததால் தான் வாழ்க்கையை அசைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்றால், ஆண்டவரே இப்பயாவது எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க, நன்மையானதை தெரிந்து கொள்ள எனக்கு என்ன கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த வாழ்க்கைக்கு விரோதமாக எந்த போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே அதையும் தாங்கி நிற்க உதவி செய்வார். ரோட்டுக்கு கீழே போன ஒரு வீட்டையே தூக்கிடுறானே, நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் தூக்கி கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த அஸ்திபாரத்தை கரெக்ட் பண்ணுவார். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அவங்க வீட்டை ஆண்டவர் மாற்றிடுவார்.